LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சகோதரா அப்பா. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க டுட்டோரியல் என்ன பார்த்தீங்கன்னா, என்னாச்சு? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க டுட்டோரியல் என்னன்னா, இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் காரிடார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்னாச்சு, இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வேற ஓவராக நிச்சயப்படுத்திக்கிட்டு இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஃபைன். ஸோ லாஸ்ட் டைம் போன வீடியோவில் வந்து இது எப்படி மாடலிங் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த இதில் நம்ம எப்படி டெக்ஸ்சரிங் பண்ணலாம் பார்க்கலாம். இதில் வந்து சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஒரு சின்ன ஒரு இந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி வச்சுருக்கேன். அது என்ன, ஒரு சிலிண்டரை வந்து ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் மாடலிங் பண்ணி அப்படி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி டெக்ஸ்சரிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெக்ஸ்சரிங் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்ச நேரத்துக்கு இந்த அரே மாடிஃபையரை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த ஒரு யூனிட் மட்டும் போதும். இதை மட்டும் வச்சு நான் வந்து டெக்ஸ்சரிங் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் முழுக்க மாடல் மெட்டீரியல் வச்சு தான் பண்ண போகிறேன். தேவைப்பட்டால் நம்ம இது டெக்ஸ்சர் இமேஜஸ் வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஷேடிங் டேபுக்கு வாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்படி தான் இருக்கும் நம்மளோடது. ஆக்சுவலாக நமக்கு இந்த வெளியே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு இதெல்லாம் வெளியே உள்ளது தேவையில்லை, நமக்கு உள்ளே உள்ளது மட்டும் தான் தேவை. ஏன்னா நமக்கு உள்ளே உள்ள இன்டீரியர் மட்டும் தான் நமக்கு கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் ஃபர்ஸ்ட் இந்த இதை எடுத்துக்கிறேன். எல் ப்ரெஸ் பண்ணி இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இந்த தூண் இருக்குல்ல, அந்த தூணை செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த தூணை செலக்ட் பண்ணிட்டு டிஃபால்ட்டா அதில் ஒரு மெட்டீரியல் இருக்கும், அதை விட்டுருங்க. ப்ளஸ் கொடுத்து ஒரு நியூ மெட்டீரியல் கொடுங்க. இதுக்கு வந்து ஆரஞ்சு ஒரு பில்லர் அப்படின்னு கொடுங்க. ஆரஞ்சு பில்லர்னு கொடுங்க. இதில் ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கலர் செலக்ட் பண்ணிப்போம். இதில் இது வந்து மெட்டாலிக்கை வந்து கொஞ்சம் எனேபிள் பண்ணி வச்சுங்க. ரஃப்னஸ் சுமாராக ஓரளவுக்கு இப்படி இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் வந்து நமக்கு ஆரஞ்சு கலர் பில்லர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மற்ற யூனிட் இருக்குல்ல, ஜென்ரலாக நீங்கள் இந்த ஏதோ செல் கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். அதுக்கு வந்து இந்த மெட்டீரியல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இது வந்து டிஃபால்ட் மெட்டாலிக் வால் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த கலர் பார்த்தீங்கன்னா அது என்ன கலர் இருக்குது, அது ஆக்சுவலாக கிரேடிங் பண்ணியிருக்காங்க. அது கிரே தான் இருக்கும். கிரே வச்சுருவோம். இதில் மெட்டாலிக் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ மெட்டாலிக்காக ஃபுல்லாக வச்சிடலாம். இப்படி இப்போ ரஃப்னஸ் வந்து அது எவ்வளோ இருக்குது, அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இப்படி வச்சுருவோம். ஓகே, குட். இப்போ இது போதும் நமக்கு. இந்த இதில் வந்து நெக்ஸ்ட் இந்த இருக்குது பார்த்தீங்களா உள்ள, இதுவும் வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த இதை நம்ம அதை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. நடுவில் லைட்டு வச்சுருக்கோம், அந்த லைட்டை விட்டுருங்க. சரிங்க, லைட்டை விட்டுட்டு மிச்சத்தை செலக்ட் பண்ணுங்க. இந்த இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. இந்த தூண் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கும் வந்து நீங்க அந்த ஆரஞ்சு பில்லர் அந்த கலரையே கொடுத்துருங்க. இப்படி அதுக்கும் அந்த ஆரஞ்சு வந்து கொஞ்சம் இந்த கலர்ல இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த கலர்ல இருக்கட்டும். அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் அந்த இது ஃபுல்லாமே அந்த கலர்ல தான் இருக்கு. ஸோ நம்ம அந்த ஃபுல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் டெக்ஸ்சர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்சரும் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரை காட்டுறேன்.
ஸோ நான் டிஃபால்ட்டாக நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். முன்னாடி ஒரு டெக்ஸ்டர்ஸ் இருக்கு, ஜஸ்ட் சிம்பிளாக இருக்கும், அது கலர் கிரிட் மாதிரி. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி பண்ணுவோம். இங்கே இருக்கு நம்மளோட இங்கே இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க இப்படி. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு செலெக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அந்த செலக்ட் பண்ண எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அசைன் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த உங்கள் மெட்டீரியலில் வந்து இமேஜ் டெக்ஸ்சர் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. இந்த இமேஜ் டெக்ஸ்சரில் அந்த கலர் பேலட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் யூவி எடிட்டிங்கில் வந்து இந்த செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, என்ன பண்ணுங்க, இதில் வந்து இந்த ஆரஞ்சு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த எல்லா மெட்டீரியலும் செலக்ட் ஆகிரும். எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு எஸ்ஸு லைட் அப்படியே ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த ஆரஞ்சில் கொண்டு வச்சிருங்க. ஸோ அந்த ஆரஞ்சு வந்துச்சு உங்களுக்கு அதில். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலும் கொடுக்கலாம். இதுக்கு மட்டும் இதுக்கு இமேஜ் டெக்ஸ்ட் கலருக்கு மட்டும் இமேஜ் கொடுத்துருக்கேன். மிச்சத்துக்கு நம்ம மெட்டாலிக்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எனேபிள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கணும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த நடுவில் ஒரு ரிங் இருக்கு, அதை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட யூவி எடிட்டிங் வாங்க. யூவி எடிட்டிங்கில் வந்து ஸ்கேல் பண்ணி சின்னதாக ஸ்கேல் பண்ணி எனக்கு அது பிளாக் கிட்டத்தட்ட கிரே கலரில் கிட்ட வேணும், பிளாக் கலர் கிட்ட. ஸோ அதனால் அங்கேயே வச்சிடறேன். ஓகே, இப்போ அந்த இதுக்கு நான் தனி மெட்டீரியல் கொடுக்குறேன். பிளாக் என்ட்ரன்ஸ் ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். அசைன் இமேஜ் டெக்ஸ்சர் கலர் பேலட்டு ஃபுல் மெட்டாலிக் எனேபிள் பண்ணிக்கோங்க. ரஃப்னஸ் இப்படி ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இதில் இப்போ இப்படி இருக்கு. மோஸ்ட்லி இதுக்கும் சேம் இதே ஒர்க்கிங். நம்ம இதை ரிங்கை தூக்கிடலாம். டிஃபால்ட் வால் இருக்குல்ல, இமேஜ் டெக்ஸ்சர் போங்க, அதில் போய் ஸ்லோ ஆகுதே. இது கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த கீழே உள்ள ஃப்ளோரை மட்டும் விட்டுருங்க. இந்த ஃப்ளோரும் இருக்கட்டும். இந்த ஆரஞ்சு கலரை டீசெலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதில் ஆரஞ்சு கலர் மட்டும் செலக்ட் ஆகாது, மிச்சம் எல்லாம் செலக்ட் ஆகும் அப்படியே. ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணலான்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன கலரில் வேணும், பிளாக் கலரில் தான் வேணும் எனக்கு. ஸோ இந்த பிளாக் கலரில் கொண்டு நாங்கள் வச்சிட்றேன். ஓகே, அப்படியே ஸ்கேல் பண்ணி வச்சிட்றேன். இப்போ இதில் வந்து மெட்டாலிக்கை வந்து நல்லா ஃபுல் இன்க்ரீஸ் வச்சிடலாம். ஃபுல்லாக இன்க்ரீஸ் வச்சிடலாம். ரஃப்னஸையும் வந்து ஃபுல்லாக வச்சிடலாம். ஐயோ சாரி, ஆரஞ்சு கலரை போய் எடிட் பண்ணிட்டு இருக்கேன்னா தப்பு பண்ணிட்டேன். ரஃப்னஸையும் வந்து ஃபுல்லாக வச்சிடலாம் இதில். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு பிளாக் கலரில் அந்த மாதிரி இது வந்திருக்கு. பட் இதில் இன்னும் தெளிவாக இல்லை. காரணம்னா லைட்டிங் வந்து நம்ம இன்னும் செட் பண்ணல. ஸோ லைட்டிங் செட் பண்ணால் தான் ப்ராப்பராக இருக்கும் அது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு தேவையான இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லைட்டிங் வைக்கணும்ல. ஸோ லைட்டிங் முதல்ல நான் எமிஷன் மெட்டீரியல் வச்சிடறேன். எமிஷன் மெட்டீரியல் என்னென்னா இதுதான் எமிஷன் மெட்டீரியல். ஸோ
ஸோ எமிசிவ் மெட்டீரியல் வரும்ல அந்த ஏரியா ஃபுல்லாக நான் செட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு லைட் இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வரும். இந்த 3 நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன். இங்கே 3 சின்ன டியூப் லைட் மாதிரி இருக்கு. இது 3 செலக்ட் ஆகிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு யூவி எடிட்டிங் வாங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ண இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் தனியா ஒயிட்ல எடுத்து வச்சேன்னா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து ஒயிட் கலர் லைட். ஓகே, ஸோ ஒயிட் கலர் லைட்ல தேவையானது. அதனால ஒயிட் கலர்ல இருக்கக்கூடியதை வந்து எடுத்து வச்சிருங்க. ஸோ ஒயிட் கலர் இங்க இருக்கு, இங்கே தான் இருக்கு. அதனால ஒயிட்ல வந்து எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த செலக்ட் பண்ணதை அப்படியே செலக்ஷன்லேயே இருக்கட்டும். நியூ மெட்டீரியல் வாங்க, ஒயிட் எமிசிவ் அப்படின்னு கொடுங்க. அசைன் பண்ணிட்டு இதில் எமிஷன் போங்க. இதில் வந்து இமேஜ் டெக்ஸ்சரு நம்ம அதில் என்ன பண்ணுறோமோ அதே தான் இதுலேயும் பண்ணுறோம். இமேஜ் டெக்ஸ்சரில் கலர் பேலட் போங்க. ஓகே, இப்போ அதை வந்து லைட் எமிட் பண்ணுது. பட் இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு 5 வச்சுருங்க. ஸோ லைட் அது எமிட் பண்ணும். பட் இந்த லைட் வந்து வெளிச்சத்தை கொடுக்காது. இது வந்து எமிஷன் மட்டும் தான் பண்ணும். அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சைக்கிள் சென்டர். இப்போ நம்ம ஈவியில் பண்ணிட்டு இருக்கோம். சைக்கிள்ஸில் மட்டும்தான் அது வந்து லைட்டை எமிட் பண்ணும். இது வந்து ஜஸ்ட் லைட் வந்து வெளிச்சம் கொடுக்கும். பட் இது வந்து ஈவியில் வந்து அது வெளிச்சம் கொடுக்காது, ஜஸ்ட் எமிஷன் மட்டும் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கீழே உள்ள ஒரு 3 இருக்கு பாருங்க. கீழே ஒரு லைட் வச்சுருக்கோம். ஸோ அந்த லைட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க தனித்தனியாட்டு. அந்த லைட்டை தனித்தனியாக செலக்ட் பண்ணுங்க. இவ்வளோதான் இருக்கா மொத்தமே? ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இதே மெட்டீரியல் இந்த இருக்குல்ல, இதை கொடுங்க. இந்த இதை கொடுங்க. இது காப்பி பண்ணணும். நியூ மெட்டீரியல் இதை வந்து ரெட் எமிசிவ்னு வச்சிருங்க. ஐயோ, ஒயிட் எமிசிவ். ஒயிட் எமிசிவ் அசைன் பண்ணிடலாம். ஸோ அந்த கீழே உள்ள 3 இருக்குல்ல, அந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிட்டு நியூ மெட்டீரியல் ஒயிட் எமிசிவ் 001 இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ரெட் எமிசிவ்னு போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க. ரெட் எமிசிவ் அசைன் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட அந்த யூவி எடிட்டிங் போய் செலக்ட் பண்ணிட்டு சின்னதாகி ரெட் கலரில் கொண்டு வச்சுருங்க. இவன் பாருங்க, அது கீழே சிவப்பு கலர் லைட் வருது. ஓகே, பட் இதுவும் அப்படிதான், வெளிச்சத்தை வந்து வெளியே கொடுக்காது. ஜஸ்ட் எமிட் மட்டும் தான் பண்ணும். இது எப்படின்னா இந்த ஒரு லைட்டுக்கு பக்கம் வந்து அதாவது வெள்ளை துணியை வச்சு அடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெளிச்சம் தெரியும். ஆனால் அது வந்து நிழல் கொடுக்காது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, நீங்கள் ஹைவேல போயிட்டு இருக்கும்போது அந்த ரோட்ல வந்து அந்த வெளிச்சம் பட்டா இமிட் ஆகிற மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்க. அது இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் அடையாளப்படுத்துறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் அது வந்து வெளிச்சம் பட்டோன்னா ஒடிடும் கரெக்டாக. அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து லைட்டுன்னு காமிக்கிறதுக்காக நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். பட் இதுக்கு மேலே நம்ம ஆக்சுவல் லைட்டே நம்ம வைக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை பண்ணலாம். இப்போ இந்த இது இருக்குல்ல, மேலே பைப்புக்கெலாம் தனித்தனி இதாக இந்த ஒன்று இருக்கு. இதுக்கும் ஆரஞ்சு கலர் இதுதான் வரணும். யூவி எடிட்டிங்
சின்னதாக்கிடுவோம். சின்னதாக்கிட்டு இதெல்லாம் எங்க இருக்கு, இந்த 2 இடத்துல வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கொண்டு வச்சுட்டேன். நமக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்கு. நான் இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கம்பி இருக்கு பாருங்க, இதை செலக்ட் பண்ணுங்க. எல் கொடுத்தா அதை செலக்ட் ஆகும். எல்ல ப்ரெஸ் பண்ணால் அது மட்டும் செலக்ட் ஆகும். அதை செலக்ட் பண்ணிட்டு யூ எடிட்டிங் வாங்க. வந்துட்டு ஒயிட்ல கொண்டு வச்சிருங்க. இப்படி நியூ மெட்டீரியல் கொடுங்க. இதுக்கு வந்து பார்னு கொடுத்துருங்க. ஸோ ஒன்றுக்கும் தனித்தனி மெட்டீரியலாக நம்ம கொடுக்குறோம். ஓகே, இதில் இமேஜ் டெக்ஸ்சர், கலர் பேலட், ரஃப்னஸ் வந்து 0 ஆக்கி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ரஃப்னஸ் 0 இருக்கும், எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த பைப்புக்கெலாம் நம்ம தனியாக நம்ம செப்பரேட்டாக கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மற்ற மெட்டீரியல்லாம் கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வால் கொடுத்துருக்கோம், டிஃபால்ட் வால், இதை வந்து டிஃபால்ட் வாலையும் கடைசியில் பார்த்துக்கலாம். முதல்ல மற்ற மெட்டீரியல்லாம் கொடுத்துருவோம். இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, தரைக்கு முதல்ல கொடுத்துருவோம், அதான் ஃபர்ஸ்ட் மெயின் நமக்கு. ஸோ தரையை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுறேன். இப்படி செலக்ட் பண்ணுறேன் தரையை. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஃபுல்லாக அதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணணும். இது இடையில வேறு எதுவும் செலக்ட் பண்ணாமல் தரையை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க, ப்ராப்பராக பண்ணுங்க, எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு நியூ மெட்டீரியல் போங்க, ஃப்ளோர் அப்படின்னு கொடுங்க, அசைன். இப்போ அவங்களோட ஷேடிங் இமேஜ் டெக்ஸ்சர் வாங்க. இதில் கலர் பேலட்டு, நான் ஆல்ரெடி கலர் பேலட்டில் அது பண்ணி வச்சிட்டேன். ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா அந்த கலரை மட்டும் மாற்றி வச்சுக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணலாம். மெட்டாலிக் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆக்கிடுறேன். ரஃப்னஸை வந்து சுமாராக இப்படி இருக்க மாதிரி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் டெக்ஸ்சர் வச்சு நான் இந்த பம்ப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு இந்த நாய்ஸ் டெக்ஸ்சர் வச்சு நான் சரி பண்ணுறேன். இதெல்லாம் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ இதுக்கெல்லாம் வந்து சேம் டிஃபால்ட் வால் மெட்டீரியல் கொடுக்கணும். அப்புறம் நம்ம ஒர்க் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு சீரியஸாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு போது தான் ஒர்க் வரும் வெளியே. அதனால தான் இடையில கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியதாகிடுச்சு. ஓகே, இப்போ நானே செலக்ட் பண்ணிட்டு நியூ எடிட்டிங்கில் வந்து அந்த இடத்துல கொண்டு வச்சிருங்க. என்ன கலரில் வரணுமோ அந்த கலரில் கொண்டு வச்சிருங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு ஷேடிங் வாங்க. இப்போ இந்த இருக்குங்களா, இதை செலக்ட் பண்ணுங்க. இதில் வந்து இந்த இதுக்கு டிஃபால்ட் வால் கொடுத்துருங்க. டிஃபால்ட் வால் என்ன கலரில் இருக்கணுமோ அந்த கலரில் கொண்டு வைங்க.
இப்படி வைக்கணும். ஷேடிங்கு ஹைடு பண்ணிட்டு இதை நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஸ்மால் பைப் அப்படின்னு ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கணும். அசைன் இப்போ அல்ட்டு வச்சு கொடுத்து மிச்சத்தை வெளியே வர வச்சுறேன். ஸோ நான் அந்த ஸ்மால் பைப்புக்கு நான் கலர் இப்போ எதுவும் கொடுக்கல, நான் கடைசியாக அப்புறம் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற சின்ன சின்ன பைப்பு அதுக்கெல்லாம் முடிச்சு நம்ம கடைசியாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த பைப்புக்கு வந்து ஆக்சுவலாக நான் டெக்ஸ்சர்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். பைப் டெக்ஸ்சர்ஸ் தேடுனா ப்ராப்பரான டெக்ஸ்சர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, அதுக்கு டெக்ஸ்சர்ஸ் கிடைக்கல. ஸோ நம்ம மெட்டீரியலாக கொடுத்துடலாம். ஸோ ஒரு ரெண்டு மூணு பைப்பை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பைப்புக்கெலாம் வந்து நியூ மெட்டீரியல் ஆரஞ்சு ரெட் கலர் பைப், ரெட் பைப் அப்படின்னு கொடுத்துருவோம். அசைன் யூ எடிட்டிங்கில் வாங்க. யூ எடிட்டிங்கில் வந்துட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு ரெட் கலரில் கொண்டு வைங்க. எப்படி இந்த ரெட்டில் வைப்போம். ஓகே, ஸோ அந்த ரெட்டில் வச்சாச்சு. இப்போ இதில் இமேஜ் டெக்ஸ்சரு. ஸோ நீங்கள் இமேஜ் டெக்ஸ்சர் கொடுத்தா அது டிஃபால்ட்டாக வந்து அது யூவி டெக்ஸ்சர் கோஆர்டினேட்டில் யூவியை தான் எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அடிஷ்னலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில். ஸோ ரஃப்னஸ் வந்து நான் 1 வச்சிடறேன். மெட்டாலிக் வந்து சுமாராக வச்சிடறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து ஒரு சில பைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த பைப்ஸுக்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுக்கலாம்? கிரே கலரில் இருக்குது, கிரே ப்ளூயிஷ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த பைப்லாம் செலக்ட் பண்ணலாம். மற்ற பைப்ஸு ஸோ இதெல்லாம் கொடுத்து கிரே ப்ளூயிஷ் பைப் அப்படின்னு கொடுப்போம். அசைன் பண்ணிடுங்க. இதுலேயும் வந்து ரஃப்னஸ் ஃபுல்லாகி வச்சுட்டு மெட்டாலிக்கை கொஞ்சமாக எனேபிள் பண்ணி வைங்க. ஓகே, இதில் வந்து நம்ம கலர் என்ன கொடுக்கலாம்னா யூவி எடிட்டிங்கில் வந்து அந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இந்த கலரில் கொடுப்போம். உங்களுக்கு இது அடிஷ்னலாக கலர் எதுவும் மிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம ப்ரொசீஜரலாகவே பண்ணலாம். எப்படி நான் சொல்லித்தரேன் அதை இருங்க. இப்போ வந்து இமேஜ் டெக்ஸ்சர் போகிறேன். ஸோ இந்த இமேஜ் டெக்ஸ்சர் நான் இதில் கொடுத்துட்டேன். பட் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கலர் வந்து அதில் வரல அப்படின்னா வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் இந்த கலரை கொடுத்துருக்கேன், கிரே ப்ளூயிஷ் டைப் அசைன் பண்ணிடுறேன். ஆனால் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கலர் இது இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கலர் இது இல்லைன்னா மிக்ஸ் ஆர்ஜிபி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் ஆர்ஜிபி எடுத்துட்டு இதில் வந்து இப்போ வந்து இந்த இதில் ரெண்டாவது இதில் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் இருக்குங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ எது கூட வேணும் எது குறைய வேணுங்கிறத நீங்கள் இதில் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எதுவும் இந்த இதில் இது கூட கொடுத்துக்கலாம். ஏதாவது இதில் செலக்ட் ஏதாவது ஒரு காம்பினேஷனில் ரெண்டு மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறத. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு பைப்பும் நான் ஆரஞ்சு கலர் ரெட் பைப்பே கொடுத்துட்றேன். இதில் ரெண்டையும் வந்து ரெட் பைப்பே கொடுத்துடலாம். ஓகே, பட் கலர் வராது. காரணம் என்னன்னா அங்கே யூவியை சரி பண்ணணும். ஓகே, ஸோ யூவி ஷேடிங் வந்துடுறேன். ஸோ இப்போ நமக்கு பைப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கிரே ப்ளூயிஷ் பைப்பில் நான் அவங்கள காம்பினேஷன் பண்ணோம்ல, அதில் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு இது காமிக்கிறேன். டெக்ஸ்சர் கோஆர்டினேட் போங்க, மேப்பிங், இதில் வந்து ஆப்ஜெக்ட் போங்க. இதில் ஒரு ஓரோனாய்ட் டெக்ஸ்சர். ஸோ இதில் வந்து ஒரு ஓரோனாய்ட் டெக்ஸ்சர் எடுத்துங்க. ஸோ ஓரோனாய்ட் டெக்ஸ்சர்ஸில் வந்து இதில் சோபி சவ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டெக்ஸ்சர்ஸ்க்கு ஏற்றாப்புல அது வந்து அங்கே வரும். நான் வேறு ஏதாவது கலர் கொடுக்கலாம்னா இப்போ கிரே ப்ளூயிஷ் டைப்பு.
இருக்கு. ஸோ டெக்ஸ்டர்ஸ்க்கு ஏற்றாப்புல வரும். நான் டெக்ஸ்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு ஷேப் ஒன்று போடும் அதில். ஸோ அந்த இதுக்கு ஏற்றாப்புல வரும். இதில் ஒரு சின்ன இன்னொரு காம்பினேஷன் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன பண்ணான்னா இது ரெண்டு இது எடுத்துக்கோங்க. இது F2 எடுத்துக்கோங்க. மேலே உள்ளது F2 F1 இருக்கட்டும். இதில் மேத் நோட் போங்க. மேத் நோட்டில் வந்து ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண வைப்போம். சப்ட்ராக்ட் இது இதில் கொடுத்துங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூயும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி அது மூலமாக ஒரு காம்பினேஷன் அது கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி அது உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்னுக்கு நீங்கள் வந்து தாராளமாக இதை நீங்கள் போடலாம். இந்த எந்த இது வேணுமோ அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். இதில் செவ்வு. ஓகே. ஸோ இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க இதில். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து மெயின் லைட்டிங்ஸ்லாம் நம்ம செட் பண்ணலாம் இதில். இப்போ நான் அந்த அறையை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எனேபிள் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்க வரைக்கும் சாதாரணமாக பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம மெயின் லைட்டிங் பண்ண போகிறோம். மெயின் லைட்டிங் அது என்னன்னா, இப்போ நீங்கள் எமிஷன் கொடுத்தீங்க தெரியுமா, அதை ஃபுல்லாக மெயின் லைட்டிங் பண்ணணும். ஓகே. மெயின் லைட்டிங் எப்படின்னு நான் சொல்லி தரேன். உங்களுக்கு இதில் எங்கெங்கெல்லாம் எமிசிவ் மெட்டீரியல் இருக்குது, இது இந்த பக்கம் அப்புறம் இங்கே ஸோ இங்கெல்லாம் வந்து ஆக்சுவல் லைட்டிங் நீங்கள் வைக்கணும். ஃபஸ்ட்டு கர்சர் ஷிஃப்ட் டு செலக்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ கலெக்ஷன் எடுக்கிறேன். மெயின் லைட்டிங்ஸ் அப்படின்னு போகிறேன். இதில் தான் என்னோடய லைட்டிங்ஸ்லாம் வைக்க போகிறேன். ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் கண்டுக்காதீங்க. ஓகே. இதில் வந்து இதில் ஸ்கொயரு சைஸ் ஆகுனா இப்படி சின்னதாகி வச்சுக்கலாம், பெருசாக அது உங்களோட விருப்பம், எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் வியூ போட்டு வைங்க பாருங்கள். இப்போ நீங்கள் ரெண்டர் டேப்பில் பாருங்கள். ரெண்டர் இதில் இப்போ இதில் நீங்கள் சைஸை வந்து லைட்டோட பவர் இன்க்ரீஸ் பண்ணி வைங்க. இப்போ லைட்டோட பவர் வந்து ஒரு கஸ்டம் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 150 வச்சுங்க. பவரை வந்து ஒரு 1200 வைங்க. சூப்பர். ஆனால் 1200 வேணாம், 1200 பாரு 600 கரெக்டாக. ஸோ இந்த பக்கம் 600 இது அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் ஒரு 600. லோக்கலாக மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஒரு 600 வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த லைட் இருக்குல்ல, இந்த லைட்டை வந்து நாம் இந்த இதுக்கு வைக்கணும். ஸோ இது ரெண்டு லைட் அப்படியே காப்பி பண்ணுங்க. இப்போ காப்பி பண்ணிவிட்டு இதில் 0 வச்சுருங்க ரொட்டேஷன். அதே மாதிரி இதுவும் வந்து 0 வச்சுருங்க. ஸோ இப்போ இது ரெண்டு ஃபுல் லைட்டை வந்து இது கொடுக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லைட்டை அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல அங்கங்கே வச்சுருவோம். நாங்கள் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டு லைட்லையும் நான் கொஞ்சம் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கேன். என்ன பண்ணேன்னா ஒரு 240 குறைச்சிக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து 240 குறைச்சிக்கிறேன். ஸோ 240 குறைச்சிட்டா இந்த ரெண்டு லைட்டையும் நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணி இங்கே நான் டாப் வியூலேருந்து ஒயர் ஃப்ரேம் மோடில் பார்த்தா எனக்கு தெரியும் எங்கெங்கே வைக்கணும். ஸோ அந்த இடத்துல அப்படியே வந்து கொண்டு வச்சிடலாம். அது அப்படியே ஃபஸ்ட்டு இது வந்து உங்களோட அதே வச்சுருக்கீங்களா அதை பொறுத்து ஒவ்வொரு இடத்துல அப்படி காப்பி பண்ணி வைங்க. நீங்கள் எவ்வளோ லென்த்தியாக நீங்கள் உங்கள் காரிடரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து லைட் வந்து ஜாஸ்தி வைக்க வேண்டி வரும். ஸோ நான் வந்து 20 வச்சுருக்கேன் அறையில் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் வந்து இப்போ என்னோடய அறையில் பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஸோ அதனால் 20 தடவை நான் வைக்க வேண்டி வரும்.
ஓகே, இப்போ நான் காப்பி பண்ணி வச்சிட்டேன். ஸோ காப்பி பண்ணி வச்சதுக்கப்புறம் பாருங்க லைட் வந்து எப்படி எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்குன்னு. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல லைட் வச்சிட்டீங்க தெரியுமா, கார்னரில் சாய்வாட்டு, அதாவது இந்த லைட்டை சொல்கிறேன். இந்த லைட்னா சாய்வா லைட் வச்சிருக்கீங்க தெரியுமா, அந்த லைட்டையும் வந்து நீங்கள் அந்த லைட்டு, இந்த 2 லைட்டையும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு காப்பி பண்ணி எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே வைங்க. ஒரு தடவை எப்படியாச்சும் லைட்டை செக் பண்ணி பார்த்துங்க, பவர்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு இதுலேயும் கூட லைட் பவரை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு 240க்கு குறைச்சிப்போமா. போதும்னு நினைக்கிறேன் அநேகமா. லைட்டு பவரை செக் பண்ணது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை, மற்றபடி செஞ்சால் போதும், கரெக்டாக வந்துடும் நமக்கு. ஸோ 50 போதும் இதில். ஸோ அந்த 2 லைட்டையும் அப்படியே காப்பி பண்ணி டக்கு 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 டக்குன்னு அந்தந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராப்பராக காப்பி பண்ணி வச்சிட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஏன்னா நிறைய வச்சுக்கோங்க. ஸோ ஒன்றா காப்பி பண்ண டைம் எடுத்துச்சு. ஸோ லைட்ஸ்லாம் ப்ராப்பராக காப்பி பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் லைட்ஸ்லாம் வச்சுட்டேன். அந்த வியூவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு பாருங்க, இதுதான் ஆக்சுவல் வியூ. நான் 20 வச்சுக்கிறேன். இதில் என்னோட வியூ கவுண்ட் வந்து 20 இருக்கட்டும். இதில் அரே கவுண்ட் வந்து 20 நான் வச்சுக்கிறேன் இப்போ எனக்கு தேவையான மாதிரி. ஸோ நான் வந்து லைட்டு ஃபுல்லாக காப்பி பண்ணி வச்சுட்டேன். 2 லைட்டையும் சேம் பே என்ன பண்ணுங்கன்னா, கீழே அந்த ஒரு லைட் இருக்கும், சிவப்பு கலர் லைட்டு, அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல கீழே லைட் இருக்கு பாருங்க, அதை வந்து ரெட் கலர் பாயிண்ட் லைட் வச்சிருங்க. ஸோ பாயிண்ட் லைட் வந்து ரெட் கலர் லைட் அங்கே வச்சிடலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து ரெட் கலர் பாயிண்ட் லைட் வைக்கலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். இந்த இடத்த இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு புது இது கிரியேட் பண்ணுறேன், கலெக்ஷன். இந்த கலெக்ஷன் ஏன் கிரியேட் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு லைட்டையும் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் லைட்டு பாயிண்ட் லைட்டு. கமான். ஓகே, இந்த கஸ்டம் டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். டிஸ்டன்ஸ் நமக்கு இங்கே முக்கியம் இல்லை. இந்த இடத்துல வந்து 25 வச்சிருவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த லைட்டையும் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி எங்கெங்க உங்களுக்கு ரெட் கலர் லைட் நீங்க எமிசிவ் மெட்டீரியல் வச்சிருக்கீங்களோ அங்கங்க இந்த லைட்டை வச்சிருங்க. கண்டிப்பா ஸ்லோவா ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, ஒன்ஸ் அரே நீங்க போட்டுட்டீங்கன்னா அதுல வந்து இது ஜாஸ்தி ஆயிரும், மெஷ் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ மெஷ் ஜாஸ்தி ஆயினா மெஷ் ஜாஸ்தி ஆக ஆக வந்து சிஸ்டம் ஸ்லோனஸ் ஆகத்தான் செய்யும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது நாம. இங்க ஒரு லைட் ஒளிஞ்சுட்டு இருக்கு, இதை மறந்துட்டேன். ஸோ இங்கே ஒரு லைட் வச்சிடலாம். எப்படி அந்த சிவப்பு கலர் லைட்டு இந்த இடத்துங்க, இது ஓகே, இங்கே இது ஓகே, இங்கே இது ஓகே. ஸோ இப்போ அப்படியே டாப் வியூக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, ஷிஃப்ட் டி கொடுத்து எங்கெங்கெல்லாம் லைட் வரணுமோ அங்கங்க அப்படியே காப்பி பண்ணி வச்சிடலாம். ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி வச்சிடலாம். அப்படியே கரெக்டாக அந்த ரெட் கலர்ல லைட் எங்க வச்சிருக்கீங்களோ அங்க மட்டும் வைங்க. மாத்தி வச்சேன்னா அங்க ஒண்ணுமே இருக்காதான், லைட்டு வெளிச்சம் மட்டும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால அது பார்க்க நல்லா இருக்காது, ரியலிஸ்டிக்கா இருக்காது, லாஜிக்காவும் இருக்காது. அதனாலதான் இப்போ அந்த ரெட் கலர் லைட்டை நம்ம அங்க வைக்கலாம். ஆக்சுவலா லைட்ஸையும் வந்து ஒரு மெட்டீரியல் மாதிரி மெஷ் மாதிரி கொடுத்தா வச்சுங்களேன் நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு லைட்டுக்கும் நம்ம தனித்தனியா வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். ஏதாவது சேஞ்ச் பண்றா இருந்தா இந்த லைட்டுக்கும் ஒரு மெஷ் மாதிரி நோடு மாதிரி போட்டா வச்சுங்களேன் நல்லா இருக்கும்.
ஓகே, இப்போ வந்து நான் எல்லா லைட்டையும் நான் காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்மளோட வியூ போட்ட பார்க்கலாம். அது காரணம் என்னன்னா உனக்கு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன், அதான். ஸோ இப்போ எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட வியூ போட்டு பாருங்க, அந்த எட்ஜில் உள்ள லைட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்கு. ஸோ நமக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் ரெடி. ஒரே ஒரு பாக்கி இருக்கு, என்னன்னா அந்த தரையில கொஞ்சம் பம்ப் மேப் யூஸ் பண்ணலாம். அது எப்படி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த தரையை மட்டும் நம்ம அன்ட்ராப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதில் வந்து என்னோட ஃப்ளோரை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணது என்ன பண்ண, டாப் வியூ போகிறேன். டாப் வியூ போய் ஜஸ்ட்டு யூ ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துருங்க, போதும். சரிங்களா? இதை நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம அன்ட்ராப்ல நம்ம சரியாக ஒழுங்காக பண்ணி பண்ணல. நம்ம இருக்கிற வியூ வச்சு அப்படி அப்படியே பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அன்ட்ராப் பண்ணாமல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. பட் இது தப்பு கிடையாது. ஏன்னா சில மாடல்ஸ் வந்து அன்ட்ராப் தேவைப்படாமல் இருக்கலாம். ஓகே, மெயினா அந்த கேம் ரெடி மாடல் தான் அன்ட்ராப் தேவை. பட் இதுக்கு வந்து அவ்வளோ தேவையில்லை. ஓகேங்களா? சில பேர் கேம் ரெடிக்கு இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இப்போ நம்மளோட இதுக்கு வரலாம். இப்போ ஃப்ளோர் இருக்குல்ல, ஃப்ளோர்னு ஒரு இது வச்சு நான் ஓகே, ஃப்ளோருக்கு நான் தனியாக ஒரு இது கொடுத்துருந்தேன். அந்த இதில் வந்து நாம் என்ன பண்ண போறோம்னா சில டெக்ஸ்சர்ஸை போட்டு விடலாம். ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் எடுங்க. ஆல்ரெடி ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் நம்ம வச்சிருக்கேன், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த இமேஜ் டெக்ஸ்சர் எடுத்துட்டு இந்த இமேஜ் டெக்ஸ்சரில் வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு பம்ப் மேப் ஒன்று எடுங்க. பம்ப் வேல்யூ வந்து 0.5 வச்சுக்கலாம். ஒரு இமேஜ், இந்த இமேஜோட சைஸ் வந்து 2048 வச்சுக்கலாம். ஆல்ஃபாவை ஃபுல்லாக தூக்கிடுறேன். தூக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். ஹைட்டில் போடுவோம், இதை நார்மலில் போட்டு விட்ருவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் போங்க. ஆஸ் ஆஃப் நவ் கொஞ்ச நேரத்துக்கு இந்த அறையை நான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்சர் பெயிண்டிங் போனால் அந்த இடத்துல வந்து இது இருக்கும். இதில் இந்த வியூ வந்துக்கிறேன். முக்கியமான விஷயம், நம்மளோட அந்த பம்ப் மேப்னு ஒன்று வச்சுருந்தேன். இந்த அதை என்ன நேம்ல கொடுத்துருக்கேன், இதெல்லாம் உருவாக்குன இமேஜ் எந்த நேம்ல கொடுத்துருக்கேன், காரி _ பம்ப். சும்மா ஒரு பேர் கொடுப்போம், காரி பம்ப் இருக்கு. ஸோ ஒரு இடம் வந்து அன்ட்ராப் பண்ணிடலாம். இதை காரி பம்ப்ல வந்துட்டு நம்மளோட அன்ட்ராப் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து அப்படியே கொஞ்சம் பெருசாக்கி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட டெக்ஸ்சர் பெயிண்டிங் வருவோம். டெக்ஸ்சர் பெயிண்டிங்ல வந்துட்டு உங்களோட ஓகே, இந்த டெக்ஸ்சரை இப்போ கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடும், தேவை இது இப்போ நமக்கு அவசியம் இல்லை. நான் ரிமூவ் பண்ணிட்டு பேஸ் கலர் நம்ம இதில் கொடுத்துருவோம். இதில் கொடுத்துருவோம். இப்போ உங்கள் டெக்ஸ்சர் பெயிண்டிங்கில் போய் சில பெயிண்டிங் பண்ணலாம். நான் டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதில் வந்துட்டு நமக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த இதெல்லாம் வேணும், கரெக்டாக சயின்ஸ் ஃபிக்ஷன் மாடலில் வேணும். ஸோ நம்ம லைன் எடுக்கிறேன். இதில் ரேடியஸ் வந்து ஒரு 10 வச்சுக்கிறேன். அல்ட்டை பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக வாங்க, கை எடுத்துருங்க, மறுபடியும் இப்படி கொண்டு வாங்க. அங்கே பேட்டர்ன் விழுது பாருங்க, அங்கே பேட்டர்ன் விழுதா? ஸோ இப்போ இப்படி கொண்டு வாங்க, அப்புறம் மறுபடியும் மேலே கொண்டு போங்க, மறுபடியும் இப்போ இப்படி கொண்டு வந்துருங்க. இப்போ வந்து கரெக்டாக நமக்கு அங்கே சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த பேட்டர்ன் வந்து விழுந்திருக்கு பாருங்க நமக்கு. ஓகே, இப்போ இதே மாதிரி வந்து தொடர்ச்சி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பேட்டர்ன்ஸ் தொடர்ச்சியாக போடலாம். சிம்பிள் பேட்டர்ன், சிம்பிளான சயின்ஸ் ஃபிக்ஷன் பேட்டர்னாக போட்டு விடுங்க. இந்த மாதிரி இப்படி மேலே கொண்டு போங்க, திரும்பி இப்படி பிடிச்சிட்டு மேலே இப்படி கொண்டு போங்க, திரும்பி அல்ட்டை பிடிச்சி இப்படி கொண்டு வாங்க, திருப்பி கொண்டு போங்க. ஸோ நமக்கு அங்கே இங்கே இப்படி பேட்டர்ன்ஸ் போட அங்கே அந்த பம்ப் வந்து கரெக்டாக விழும். ஸோ இப்போ வந்து இங்கே இப்படி கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் இப்படி கொண்டு போங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா இந்த கருப்பு நான் வெள்ளை கலரில் போடுறேன். வெள்ளை வந்து நீங்கள் வெள்ளையில் போட்டிங்கன்னா நல்லா பம்ப் நல்லா செமையாக வரும். அதே நீங்கள் பிளாக்ல போட்டிங்கன்னா வச்சுங்களேன் பவர் கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் காட்டுறேன், இதை பாருங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஸோ பவர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஒயிட்லேயே போடுவோம். ஓகேங்களா?
இப்போ இதே மாதிரி இங்கே ஒரு கோடு போடுங்க, இங்கே ஒன்று எடுங்க, இங்கே ஒன்று எடுங்க, இங்கே ஒன்று எடுங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த சைடும் பேட்டர்ன் வந்து இந்த பக்கமும் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்களா பேட்டர்ன்ஸ் விழுந்துருக்கு பாருங்க, பம்ப் பேட்டர்ன். ஸோ நம்ம உங்களுக்கு எப்படி பேட்டர்ன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி போடலாம். உதாரணத்துக்கு நான் இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு ஆக்சுவல் இதையே நான் காப்பி பண்ணுறேன். அப்படியே இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரியே நான் பண்ணுறேன். இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரியே பண்ணுறேன். ஐயோ, ஓகே, டெக்ஸ்டர் பெயிண்டிங்கு, ஃப்ளோரு. இப்போ அங்கே எப்படி இருக்கு 10. ஸோ இங்கே வந்து பேசிக் ஸ்கொயர் தான் இருக்குது, சின்ன சின்ன ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்கொயரே நான் இதில் போடுறேன். இப்போ இந்த இடத்துல கமான், அடிக்கடி இந்த இதை சொதப்பிட்டு இருக்கேன். லைன் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு அல்ட்டை பிடிச்சி இந்த மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி கொண்டு போங்க. ஸோ சென்டர் லைனை வந்து பிரச்சனை இல்லை. சென்டர் லைனை நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் அந்த மாதிரி போடுங்க. இப்போ இங்கே எப்படி வந்திருக்கு? சூப்பராக வந்திருக்கு. ஓகே, செமையாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் வந்து அதே மாதிரி போடுங்க. கமான், ஸ்ட்ரைட்டாக வரமாட்டேங்கய்யா. நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணாதான் வச்சுனேன். இதை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் அப்படியே எடுத்து கிம்ப் இருக்குல்ல, GIMP, அதில் போட்டுவிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த லைன்லாம் அதில் வந்து அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடும். நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நான் இப்படி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இதில் இங்கேருந்து மேலே கொண்டு போவோம், இங்கே வந்து இப்படி கொண்டு வந்துடுவோம். இப்போ அதில் பேட்டர்ன் உள்ளது. அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் போடலாம். இப்போ கொஞ்சம் தள்ளி போடுவோம், கொஞ்சம் தள்ளி இங்கே போடுவோம். அப்புறம் இங்கேருந்து அல்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே பெண்ட் எடுப்போம். திருப்பி அல்ட்டை பிடிச்சிட்டு கோடு போட்டு அல்ட்டை பிடிங்க, மறுபடியும் கோடு போட்டு அல்ட்டை பிடிங்க, பெண்ட் எடுங்க. அப்புறம் மறுபடியும் கோடு போடுங்க, அல்ட்டு அப்படி பிடிச்சி கொண்டு வாங்க. அப்படியே அல்ட்டை அப்படி பிடிச்சி கொண்டு வாங்க, அல்ட்டை அப்படி பிடிங்க. ஸோ அந்த பக்கமும் உள்ளே பாருங்க, உள்ள அந்த பேட்டர்ன்ஸ் விழுந்துருக்கு பாருங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பேட்டர்ன் போடுங்க. அல்ட்டை பிடிச்சி பேட்டர்னு, அப்படியே அல்ட்டை பிடிச்சி பெண்டு, அல்ட்டை பிடிச்சி பெண்டு, கோடு, அல்ட்டை பிடிச்சி பெண்டு, இந்த மாதிரி அப்படியே தொடர்ச்சியாக பேட்டர்ன் போடுங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ மாதிரி தான் கொடுக்குறேன், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதை தொடர்ச்சியாக நம்ம பண்ணுறது நமக்கு டைம் ஜாஸ்தியாக நம்ம அழிச்சு பண்ண வேண்டி வரும் பார்த்தீங்களா, அதனால தான். ஓகே, நான் இந்த பேட்டர்ன் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா மறக்காமல் இந்த இமேஜை வந்து சேவ் ஆஸ் கொடுத்து லோக்கலாக சேவ் பண்ணிடுங்க. கோரி பம்ப் அப்படின்னு சேவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்மளோட ஷேடிங் இதுக்கு வருவோம். ஷேடிங்க்கு வந்துட்டு என்னோட அரேவை வந்து நான் எனேபிள் பண்ணி விட்றேன். எனேபிள் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவல் வியூ எப்படி இருக்கும்னு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, இந்த பம்போட வந்து எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் வியூ. நம்ம கேமராவில் பார்க்குறது வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேமராவில் இந்த மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதான் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் காரிடார் அங்கே சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் நான் மறந்துட்டு பார்த்தீங்கன்னா, நானும் மறந்துட்டேன் அப்படியே. ஓகே, அது என்னன்னா இந்த ஸ்மால் பைப், இந்த குட்டி பைப்புக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கணும்னு வச்சுருந்தோம்னா அதை எப்படி கொடுக்கலாம்னா ஒரு பிரிக் டெக்ஸ்சர் எடுத்துக்கோங்க, கலர் இல்லை மிக்ஸ் ஷேடர் எடுத்துக்கோங்க, சாரி மிக்ஸ் RGB, 2 கலரை மிக்ஸ் பண்ணதுக்கு மிக்ஸ் RGB. இதில் வந்து ஒன்று சோப்பு எடுத்துக்கலாம், ஒன்று வந்து இந்த மாதிரி சாதா கலர் எடுத்துப்போம். இதை இதில் கொடுத்துருவோம். அதை வந்து இப்போ இதை வந்து நம்ம என்ன இதில் பண்ணலாம்னா பிரிக் இதுக்குள்ள அதில் கொடுத்துருவோம். இது கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணணும். இதில் டெக்ஸ்சர் கோஆர்டினேட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணி நம்ம ஒழுங்காக பண்ணலாம். இதை அது நான் சொல்கிறேன். ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக UV வராது. ஆப்ஜெக்ட் ஏன்னா நம்ம அதை அன்ராப் பண்ணல, அப்படியே தான் கொடுக்குறோம். அதனால் ஆப்ஜெக்டில் கொடுத்துருவோம். இதை வந்து ஆஃப்செட்டை வந்து 0ன்னு ஆக்கிடுவோம். ஸோ ஆஃப்செட் வரக்கூடாது அதில். இப்போ ஆஃப்செட் 0. ஓகே, இந்த ரெட் கலரையும் வந்து நான் என்ன பண்ண கொஞ்சம் இதை குறைச்சிடலாம்.
லைட்னிங் அதோட லைட்னிங் இதை குறைச்சிடுறேன். இப்போ கொஞ்சம் இதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருதுன்னுட்டு. ஸோ அதான் நீங்கள் இந்த டெக்ஸ்டர் கோஆர்டினேட்டை வந்து ரொட்டேட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்புட் வரும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவுட்புட் வந்து உங்களுக்கு வரும். அது கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குற மேட்டர், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மேட்டர் இதெல்லாம். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் இதில். ஓகே, இந்த இது கூட ஓகே 90 டிகிரி. ஓகே, இது ஓகே, இந்த இது கொஞ்சம் ஓகே தான். இப்போ ஓகே, இது கொஞ்சம் ஓகே தான், இது அந்த மாதிரி இருக்கட்டும். இதில் மெட்டாலிக்கை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. மெட்டாலிக் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரஃப்னஸை வந்து கொஞ்சம் தேவையான அளவு குறைச்சி வச்சிடணும் அப்படி. ஓகே, அடுத்து ஒரு கலர் மேப் ஒன்று போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மறந்துட்டேன். இது வந்து கலரில் வராது, எஃப்ஏசி தான் வருங்க. ஏன்னா எஃப்ஏசி தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ எஃப்ஏசி தான் வரணும். அங்கே நான் தப்பாக போட்டேன். இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம் இதை. ஓகே, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பிரிக் விட்த் சைஸ் இதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம தேவையான அவுட்புட்டை நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு இந்த இது போதும். கொஞ்சம் கருப்பு வேணா வச்சு பார்ப்போம். இது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தா இது, அதாவது இதை உல்டா பண்ணா ஓகே இப்படி இருக்கட்டும். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை பாருங்க, இதோட எப்படி வந்திருக்கு பாருங்க. இதான் சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த காரிடார்னு பேரு. ஸோ இந்த இது உங்களுக்கு கொஞ்சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா இன்னும் நீங்க பெட்டரா பண்ணலாம். நான் என்னோட அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், அதுக்காக நான் வந்து சிம்பிளா நான் பண்ணியிருக்கேன். நீங்க கொஞ்சம் இதுல ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு ஜஸ்ட் சிம்பிளா நான் செஞ்சது இது. என்னோட நான் சொன்ன அந்த ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி, அனிமேஷன் ஷார்ட் ஃபில்ம் மாதிரி பண்றேன், அதுக்காக நான் இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இனி அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு பிளண்டர் டுட்டோரியல் இல்லைன்னா ஒரு விஎஃப்எக்ஸ் டுட்டோரியல் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியம் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பை பாய்.